இந்தியா வந்து பாலைவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாடு. ஆனால் அது வந்து பாலைவனமாக இல்லை. உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 கோடு வந்து நல்லாவே தெரியும். ஒன்று வந்து ஈக்குவேட்டர், இன்னொன்று வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அப்புறம் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஈக்குவேட்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ரெயின் ஃபாரஸ்ட்டாக தான் வந்து பார்ப்பீங்க. நீங்கள் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் போனீங்க அப்படின்னா அதில் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து டெசர்ட்டாக தான் இருக்கும். ஏன் ஈக்குவேட்டரில் வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஈக்குவேட்டரில் வந்து நிறைய சன்லைட் இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுனா நிறைய வந்து எவாப்ரேஷன் நடக்கும். அந்த எவாப்ரேஷன் வந்து உடனே வந்து கண்டென்ஸ் ஆகி அங்கே நிறைய வந்து ரெயின்ஃபால் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஈக்குவேட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ரெயின்லாம் பேஞ்சு முடிச்சிட்டோன்னே இருக்கிறது வந்து ட்ரையர். அதுதான் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் போகும். அதனால தான் வந்து அந்த இடத்துல எல்லாமே டெசர்ட்டாக இருக்குது. உதாரணம் வந்து சஹரா டெசர்ட், அரேபியன் டெசர்ட்லாம் அதனால தான் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம கேட்கலாம், அப்புறம் இந்தியாவும் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் தானே இருக்குது, ஏன் வந்து அது டெசர்ட்டாக இல்லை அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து நம்மளோட மான்சூன் வின்ஸ் தான். அந்த மான்சூன் வின்ஸ் இருக்கிறனால தான் வந்து இந்தியா வந்து தப்பிச்சது. ஆனால் எல்லா இடமும் தப்பிக்கல. நீங்கள் இப்போ ராஜஸ்தான் போனீங்கன்னா அது இன்னும் வந்து டெசர்ட் தான். ராஜஸ்தானில் வந்து டெசர்ட்டாக தான் இருக்குது. மான்சூன் வின்ஸோட எஃபெக்ட் வந்து அங்கே வந்து கிடைக்காம இருக்கிறதுனால அது வந்து டெசர்ட்டாக வந்து முடிஞ்சு போயிடுச்சு.